திருப்பாவை 22 வாங்க நம்ம பாராயணம் பண்ணலாம். அங்கண்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட் கீழே சங்கம் இருப்பாறு போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாள் போல் அங்கம் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவாய். இதனுடைய விளக்கத்தை பார்த்துலாம் வாங்க. இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லியிருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதும் அவனது பார்வை கிட்டும்.